மோமோஸ் ஃப்ரை பார்க்க அழகாகவும் இருக்கும், சாப்பிட ருசியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மோமோஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்ப்போம். இதுக்கு கேரட் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக எடுத்துக்கங்க. அடுத்தது 2 பச்சை மிளகாய், அதில் ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிங்க. இன்னொரு பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணிங்க. அடுத்தது பூண்டு வந்து நான் ஒரு 20 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. அதை நல்லா நைஸாக கட் பண்ணி அதை 2 பாகமாக பிரிச்சுங்க. கொஞ்சம் தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் மோமோஸ் செய்கிறதுக்கும். அடுத்தது இஞ்சி வந்து எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறதில்ல, ஜஸ்ட் டைரெக்டாகவே கட் பண்ண பூண்டையும் இஞ்சியையும் போட போகிறோம். ஸோ அதனால் நைஸாக எடுத்துங்க. அடுத்தது முட்டைக்கோஸ் எவ்வளோ நிறைய எடுத்துக்கலாமோ அவ்வளோ நிறையா எடுத்துக்கலாங்க. அதையும் பொடியாக அதேமாரி கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. கோதுமை மாவில் சால்ட்டு போட்டுட்டு அது நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பனைஞ்சிங்க. எவ்வளோ சாஃப்டாக பனைய முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக பனைஞ்சிங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பனைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வரையும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பனைஞ்சி வச்சுங்க. மோமோஸ் செய்ய மைதா மாவும் எடுத்துக்கலாம். மைதா மாவோட நான் கோதுமை மாவு நல்லது, அதனால் நான் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பனைஞ்சி வச்சுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பனைஞ்சி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ நல்லா சாஃப்டாக இந்தமாரி பனைஞ்சி வச்சுங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ஊற விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாவை ரெஸ்ட்டில் வச்சுடுங்க. ஸோ இந்த மாவுக்கு நான் எண்ணெயெல்லாம் ஊற்றலை, வெறுமனே தண்ணி மட்டும் தான் ஊற்றி நான் பனைஞ்சிருக்கேன். ஸோ எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்தளவு கரெக்டான பதத்துக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மோமோஸ் செய்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மூடி போட்டு தனியாக வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மோமோஸ்க்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், நீங்கள் நிறைய வேணாலும் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்குனதை போட்டு பொரிக்கணுங்க. பொரிச்சதுக்கப்புறம் அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா போட்டு வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரே ஒரு சின்ன மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் வந்து இதில் போடுறேன். ஸோ அதையும் நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு இப்போ முட்டைக்கோஸ் போடுறேன். நம்மகிட்ட புதினா இருந்தால் புதினாவும் போட்டுக்கலாம். புதினா போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு நறுக்குனது போட்டேன், பச்சை மிளகாய் போட்டேன். இப்போ முட்டைக்கோஸ் போட்டு வதக்குறேன். இது வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கேரட் போட்டிங்கன்னா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வதக்கிட்டு கேரட் போடுங்க. ஸோ கேரட்டும் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணணும். அதை கட் பண்ணி அதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கணும். இது கேரட் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதில் புதினா வேணாலும் புதினா போட்டுக்கலான்னு சொன்னால், அதேமாரி குடமிளகா இருந்தாலும் குடமிளகா போட்டுக்கலாம். ஸோ குடமிளகா இல்லை, அதனால் நான் இது கேரட்டும் முட்டைக்கோஸும் போட்டுருக்கேன். ஸோ முட்டைக்கோஸ் இல்லாமல் இது செஞ்சால் நல்லா இருக்காதுங்க. முட்டைக்கோஸ் போட்டால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ மேஜர் வெஜிடபிள்னால் முட்டைக்கோஸ் தான். ஸோ போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. 3 to 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேக விடுங்க. நம்ம ஒரு ஹாஃப் பாயில் பண்ணால் மட்டும் போதும், ஏன்னா இதில் நம்ம திரும்ப வேக வைக்க போகிறோம். இப்போ திறந்து பாருங்கள். 3 to 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பார்த்துட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. நம்ம ஆனியன் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். சால்ட்டு போட்டு பரட்டி விடுங்க. 2 to 3 மினிட்ஸ் சால்ட்டு போட்டதுக்கப்புறம் வதக்கி விட்டு இறக்கிடுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கணும். ஸோ சப்பாத்தி உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். நம்ம ஆர்டினரியாக சப்பாத்தி எப்படி போடுறோமோ அதேமாரி போட வேண்டியது தாங்க. இதில் நல்லா தின்னாக நம்ம எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அந்தளவு தின்னாக தேய்ச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும்.
ஸோ சப்பாத்தி போடுறப்ப கட்டையில் ஒட்டுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய கோதுமை மாவில் நிறைய போட்டு பரட்டி 2 பக்கமும் நல்லா போட்டு பரட்டி நிறைய மாவு யூஸ் பண்ணி நீங்கள் தேய்க்கலாங்க. ஏன்னா இதை நம்ம வேக தான் வைக்க போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரை பண்ண போகிறதுல ஹார்டாக இருக்கிறதுக்கு அதனால் வேக வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ அடுத்தது இன்னொரு சப்பாத்தி எப்படி போடுறதுன்னு பார்த்துங்க. ஸோ சப்பாத்தியை எவ்வளோ பெரிய சைஸில் தேய்க்க முடியுமோ அந்தளவு தேய்ச்சிக்கணும். ஸோ இதை நான் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறேன். நான் ஒரு பாக்ஸோட மூடி எடுத்துருக்கேன் சின்னதாக. ஸோ அதை வச்சு நான் அந்த ஷேப்புக்கு இந்த சப்பாத்தியை கட் பண்ண போகிறேன். மோமோஸ் செய்கிறதுக்கு இந்தமாதிரி சின்ன சைஸாக எடுத்துக்கிட்டு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் நம்ம இந்த மோமோஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ சின்ன சைஸில் இந்தமாதிரி எடுத்துக்கிட்டு கட் பண்ணிங்க. ஸோ இதுமாரி கட் பண்ணிக்கிட்டு அந்த ஷேப்புக்குள்ளதை எடுத்துகிட்டு மீதி மாவை வந்து நம்ம எடுத்து திரும்ப சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். இப்போ வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு 4 மோமோஸ் செய்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த குட்டி குட்டி சப்பாத்தியில் நம்ம செஞ்ச வெஜிடபிள்ஸை உள்ற வைக்கிறோம். உள்ற வச்சு அதை எப்படி ஃபோல்டு பண்ணுறதுங்கிறத பாருங்கள். நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை எப்படி செய்வோமோ, ஸோ அதை சின்ன கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, அந்த ஷேப்பில் நான் வந்து இதை நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்தமாரி செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் ஈஸியாக உள்ற வச்சு நம்மளால் ஃபோல்டு பண்ண முடியும். ஸோ இதுமாரி ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுங்க. ஸோ இதுமாரி சின்ன சின்ன கொழுக்கட்டையாட்டம் எடுத்து வச்சுங்க. ஸோ இதேமாரி எடுத்து வச்சுங்க. ஸோ இதேமாரி எடுத்துங்க. அடி கனமாக இருக்கணும், அப்போ தான் வேக வைக்கிறப்ப ஒட்டாது. ஸோ தட்டில் எடுத்து வைக்கிறப்ப நம்ம வேக வச்சு எடுக்கிறப்ப அடியில் ஒட்டும். ஸோ இதுமாரி கனமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். ஸோ அடுத்த குட்டி சப்பாத்தி எடுத்து அதில் எப்படி வைக்கிறதுன்ட்டு இன்னொரு டைம் பாருங்கள். இந்த காய் வந்து வெளியில் வராத மாதிரி வைக்கணும். ஸோ இதேமாரி ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுங்க. நம்ம போட்ட சப்பாத்தியில் மேக்ஸிமம் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளவு செஞ்சு வச்சுங்க. நம்ம நிறைய செஞ்சாலும் இது வந்து சீக்கிரம் தீர்ந்துடுங்க. ஏன்னா இதை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இதை வச்சு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்தமாரி நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நான் இட்லி தட்டில் வேணாலும் வேக வைக்கலாம். நான் இடியாப்பம் செய்கிற தட்டில் வேக வைக்கிறேன். ஸோ இந்த தட்டில் எவ்வளோ எடுத்து வைக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் வேக வைக்க போகிறேன். ஸோ இதில் வேக வைக்க போகிறேன். ஸோ அடுப்பில் சிம்மில் வச்சிங்க. ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சா போதும், வெந்துடும். நம்ம மாவு மட்டும் தான் வேகணும். அந்த அதோடு சேர்ந்து காய் கொஞ்சம் வேகணும், அவ்வளோதான். ஸோ அதனால் ஒரு 3 மினிட்ஸ் போதும். ஸோ 3 to 5 மினிட்ஸ் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் எடுத்து பாருங்கள் வெந்திருக்கான்ட்டு, வேகலைன்னா இன்னொரு 2 மினிட்ஸ் வச்சு வேக வைங்க. ஸோ 3 மினிட்ஸ் கூட நான் 3 மினிட்ஸில் எடுத்தேன். நல்லா வெந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா வெந்திருக்கிறது தெரியும். அப்படி இல்லைன்னா உங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்து பாருங்கள், அது தனியாக வரும். வெந்தோடனே தனியாக வரும். ஸோ இதுமாரி வந்ததுன்னா நம்ம வேக வச்சது வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுமாரி உள்ளதை எடுத்து வச்சுங்க. இது அப்படியே சூடாக சாப்பிட்லாம். ஆறுனா இதை சாப்பிட பிடிக்காத இருக்கும். ஸோ இதை சூடாகவே நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட சொல்லலாம். ஸோ நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச பூண்டில் பாதி எடுத்து வைக்க சொன்னோம் இல்லையா, அந்த பூண்டை இப்போ தாளிக்க போகிறோம். இந்த பூண்டு வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே சமயம் இது உடம்புக்கும் நமக்கு நல்லது. ஸோ பூண்டு எவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பூண்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ பச்சை மிளகாவையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. பூண்டு கருகிடக்கூடாது, சிம்லேயே வச்சு வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் சோயா சாஸ் ஊற்றணும். சோயா சாஸ் தாங்க இந்த மோமோஸ் ஃப்ரைலே முக்கியமான இன்க்ரீடியண்ட். ஸோ அதை ஊற்றி செய்ய போகிறோம். ஸோ சோயா சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்ற போகிறேன். நான் 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். ஸோ ஊற்றிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச மோமோஸை அதில் எடுத்து போட்டு கிளற போகிறோம். ஸோ இதை அப்படியே எடுத்து போட்டு எல்லாத்தையும் நான் சேர்த்து எல்லாமே உதிரியாக வந்துடுச்சு. ஆற வச்சு தான் அதில் போடணுங்க, இல்லைனா ஒட்டும். ஸோ மோமோஸை வந்து கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து இதில் போடுங்க. சோயா சாஸில் நல்லா அதை வந்து டிப் ஆகணும், நல்லா கிளறி விடணும். ஃபுல்லாக அதில் பரட்டி எடுத்து விடணும். ஸோ பார்க்க கலர் நல்லாயிருக்கும், அதே சமயம் சாப்பிடவும் ருசியாக இருக்கும். ஸோ இதுமாரி நல்லா கிளறி விட்டுங்க.
சின்ன பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப திரும்ப திரும்ப உங்களை செஞ்சு கொடுக்க சொல்லுவோம். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. இந்தமாரி கோதுமை மாவில் தான் நம்ம செய்கிறோம், மைதா மாவில் செய்யலை. கோதுமை மாவு, அதில் போட்டிருக்க வெஜிடபிள்ஸ், பூண்டு, இது எல்லாமே உடம்புக்கு நல்லது. ஸோ நீங்கள் இந்தமாரி எண்ணெய் இல்லாமல் இதுமாரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ முறுக்கு அந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பதிலாக இந்தமாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈவினிங் டிஃபன் ஆட்டமும் செய்யலாம், அதே சமயம் ஸ்நாக்ஸ் ஆட்டமும் இது செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். பெரியவங்கலேருந்து இதை சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, மோமோஸ் ஃப்ரை ரெடி. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, சாஃப்டாக இருக்குது, அதே சமயம் சூடாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.